ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இப்ப இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. புடிச்சிருந்தா லைக் பட்டன பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போகலாம். எடுத்தோனே ஸ்விம்மிங் பூல்ல தான் காட்டுறாங்க. அங்க 2 வந்து பயிற்சிக்காக வரான். வழக்கம் போல இங்கேயும் லேட்டா வந்தோனே, அதுக்கு அவங்க அப்பா இன்னைக்கு நீ லேட்டா அப்படிங்கிற மாரி 2வ கேட்க, சாரி அப்படிங்கிற மாரி சொன்னான். அதெல்லாம் முடியாது நீ 10 புஷ் அப் எடுக்கணும்னு சொன்னோனே, அவனும் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல நம்ம சானும் வரான். சான பார்த்தோனே கோச் சொல்றான். "ஓ! நீ தான் புதுசா ஸ்விம்மிங் டீம்ல ஜாயின் பண்ணியிருக்கியா? ஆமா லாஸ்ட் இயர் நீ தானே சாம்பியன்ஷிப் வென்ட்ட அப்படிங்கிற மாரி கேட்டோனே, சான் ஆமா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, டூன்ட்டுக்கு அப்பதான் தெரியுது. ஓ! இவன் தான் லாஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப் கப்ப வின் பண்ணானா, நமக்கு தெரியாம போச்சே அப்படிங்கிற மாரி, அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாத்துக்கும் பிராக்டிக்ஸ் நடக்குது. எல்லாரும் வந்து வரிசையில நிக்கிறாங்க. நம்ம டூன்ட்டும், சானும் பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க. அப்ப 2 கேட்கிறா, "ஓ! நீ தான் லாஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப் கப் வின் பண்ணியா? ஆனா இப்ப என்னைய வந்து சாதாரணமா எடப்படாத. நான் தான் இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணுவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதோட போட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சானும் நல்லா ஸ்விம்மிங் பண்றான். நம்ம 2வும் நல்லா ஸ்விம்மிங் பண்றான். இருந்தாலும் அவங்க 2 பேரும் ஒண்ணாவே வந்து போட்டி வந்து டைல முடியுது. 2வும் ஓகே பரவால்ல அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆனா அவங்க அப்பா வந்து, "இது உனக்கு பத்தாது. நீ நெறைய பயிற்சி பண்ணணும். உனக்கு இது மட்டும் பத்தாது." அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாவே சொல்லிட்டு, "நீ உனக்கு இதுக்கான பனிஷ்மென்ட் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாத்தையும் நீ தான் அப்ப கிளீன் பண்ணணும்னு" சொல்லிட்டு, அவரும் பனிஷ்மென்ட் குடுத்துட்டு போயிறாரு. இவனுக்கு இது கேட்க கேட்க கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான ஆளா இருக்காரு அப்படிங்கிற மாரி. அவைங்க கடைசில அந்த பனிஷ்மென்ட்லாம் முடிச்சுட்டு கிளாஸ்க்குள்ள வர்றதுக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருது. ஆனா மேமும் கிளாஸ் நடத்த போறாங்க. இவங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. "என்னப்பா வழக்கம் போல இங்கேயும் லேட்டா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு 2வும் சொல்றான். "என்ன மேடம் செய்றது? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்குது. சரி ஃபியூ மினிட்ஸ் தானே நாங்க தான் வந்துட்டோம்லன்ட்டு." "டேய் இது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் பீரியட் இல்லடா. இது செகண்ட் பீரியட். அந்த அளவுக்கு நீங்க லேட்டா வந்துக்கிறீங்கன்னு" சொன்னோனே, "ஓ! சாரி மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு கடைசில சானும் 2வும் போய் கிளாஸ்ல உட்கார்றாய்ங்க. உடனே மேமும் சொல்றாங்க, "வர ஃப்ரைடே அன்னைக்குன்னு ஃபாதர் டே வருது. அன்னைக்குன்னு உங்க அப்பா எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்க. நம்ம ஸ்கூல்ல வந்து ஃபங்ஷன் இருக்கு." அப்படிங்கிற மாரி. உடனே எல்லாரும் அப்பாவ கூட்டிட்டு வருவீங்களா? அப்படிங்கிற மாரி ஒருத்த ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளோட காவும் கேட்கிறா, "நீ உங்க அப்பாவ கூட்டிட்டு வருவியா சோமு?" அப்படிங்கிற மாரி. அவளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, திரும்பி நம்ம சான பார்த்து கேட்கிறா, "நீ உங்க அப்பாவ கூட்டிட்டு வருவியா?" அப்படிங்கிற மாரி. பார்த்தா அவன் அப்படியே ஃபிளாஷ்பேக்க நடிச்சு பார்க்கறான். அப்ப அவங்க அப்பா சொன்னது ஏதோ ஒண்ணு ஞாபகம் வருது. இவ திரும்பவும் கேட்கிறா, "என்ன நீ உங்க அப்பாவ கூட்டிட்டு வருவியா? வரமாட்டியா?" அப்படிங்கிற மாரி சான பார்த்து கேட்க, அவனும் "இல்ல நான் வரமாட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்றான். ஏன்னா அவங்க அப்பா உயிரோட இல்ல போல இருக்குது. அதோட இங்க மேமும் உங்களோட அசைன்மென்ட் எல்லாம் பார்த்தேன். இதுல நெறைய மிஸ்டேக் சோமு பண்ணியிருக்கா. அதனால சான் நீ கொஞ்சம் அவளுக்கு ஸ்டடில ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இத கேட்ட நம்ம ஹீரோயின் நம்ம சானத்தையும் பார்த்து, "ஏய் எனக்கு இனிமே நீ ஸ்டடில கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா" அப்படிங்கிற மாரி அவளும் சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அவள கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம சானோட அம்மா வந்து அவங்க டீச்சர பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சானும் நம்மளோட ஹீரோயினும் வரா வந்தோனே, "உடனே என்னம்மா நீங்க இங்க வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம சான் கேட்கறான். "ஒண்ணும் இல்ல சர்ப்ரைஸா உனக்கு குடுக்கலாம்னு சொல்லி தான் நானே கிளாஸ்க்கு வந்துட்டேன். சும்மா உன் ஸ்டடிய பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் பார்த்ததுக்கு இப்ப நீ எப்படி வளர்ந்துட்ட?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்து, "ஏய் நீ கூட ரொம்ப நல்லா அழகா கியூட்டா இருக்கியே!" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ! அப்படியா ஆன்டி தேங்க் யூ" அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மாவும், "சரி நீங்க 2 பேரும் வெளியில இருங்க. நான் அவங்க டீச்சர்ட்ட பேசிட்டு வரேன்னு" சொன்னோனே, இங்க சானும் வெளிய வந்தவன் கொஞ்சம் கோவமா அப்படியே போய்க்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஏன் என்னாச்சுன்னு தெரியலைங்கிற மாரி பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கா. சான அப்படியே ஃபிளாஷ்பேக்க நெனச்சு பார்க்குறான். நம்ம சானோட அம்மா வந்து 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ரான்ஸ்க்காக வேலைக்கு போவாங்க. அப்ப வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்ப நம்மளோட சோமோட அம்மா, அப்பாட்ட சொல்லிட்டு போவாங்க. "நான் இப்போ பிரான்ஸுக்கு வேலை விஷயமா போறேன். இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா பார்த்துக்கிருங்க. நான் கண்டிப்பா வந்துருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் ஒரு 4, 5 வருஷமாச்சு போல இருக்குது. அப்பப்ப தான் வந்துட்டு போயிருப்பாங்க போல இருக்குது. நம்ம சோமு அம்மாவும் ஓகே நான் இவன நல்லபடியா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க தான் இவ்வளோ நாளா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. நம்மளோட சானுக்கு ஒரு குட்டி தம்பியும் இருக்கான் போல இருக்குது. "நீ அம்மாவ நல்லபடியா பார்த்துக்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவங்க அம்மா வந்து அந்த தம்பிய மட்டும் கூட்டிக்கிட்டு பிரான்ஸுக்கு போறாங்க. "நிச்சயமா நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உன்னையும் கூட்டிட்டு போறேன்" அப்படிங்கிற மாரி அவங்க போயிருப்பாங்க போல இருக்குது. அன்னையிலருந்து சான் தனியா தான் இருந்திருக்கான். நல்லது. அன்னையிலருந்து சான் வந்து தனியா தான் இருப்பான் போல இருக்கு. நம்ம சோமோட அம்மா, அப்பா தான் இவன கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. இவனும் அப்படியே யோசனை பண்ணிட்டு வந்தோனே, நம்ம ஹீரோயின் "ஏன் என்னாச்சு? ஏன் ஒரு மாரியா கவலையா இருக்கா? உங்க அம்மா வந்தது உனக்கு பிடிக்கலையா?" அப்படிங்கிற மாரி நம்ம சான்ட்ட கேட்க, அவனும் எதுவுமே சொல்லாம அங்கருந்து அப்படியே கவலையா போறான். இதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோயினும் அவ ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்திருக்காங்க. எதுக்கு திடீர்னு ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னு தெரியலன்னு சொன்னோனே, அதுக்கு மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாரும் "கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. சாதாரண மீட்டிங்கா தான் இருக்கு. வருஷம் வந்து ரொம்ப வருஷமாச்சுல்ல. புது ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்ல, அதுக்காக கூட வந்திருக்கலாம்." அப்படிங்கிற மாரி அங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது, அங்க 2வும் வந்துறான். வந்துட்டு, வர சாட்டர்டே வந்து என்னோட காம்படிஷன் இருக்குது. கண்டிப்பா நீங்க அன்னைக்கு எனக்கு வந்துரணும். எல்லாரும் சேர் பண்ணணும். முக்கியமா சோமு நீ வந்துரணும். நான் உனக்காக எதிர்பார்ப்பேன்." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயின் சரின்னு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்றா. அதோட கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. சானு அப்பதான் வரான். வந்துட்டு, "எதுக்கும்மா ஸ்கூல் வரைக்கும் வந்தீங்கன்னு?" கேட்டோனே, "ஏன்பா நான் வரக்கூடாதா? உன்னோட புது ஸ்கூல் எப்படி இருக்கு? நீ உன்னோட ஸ்டடீஸ் எப்படி இருக்குன்ட்டு நான் விசாரிக்க தான் வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்லன்னு" சொன்னோனே, "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து போறான். இவனுக்கு மனசுக்குள்ள கொஞ்சம் பயம் போல இருக்குது. எங்க ஸ்கூல் டிசிய வாங்கிட்டு நம்ம அம்மா நம்மள கூட்டிட்டு போயிருவாங்கன்ட்டு.
அப்படியே நெக்ஸ்ட் ஃப்ரைடே வருது ஃபாதர்ஸ் டேல எல்லா ஃபாதர்ஸும் வந்திருக்காங்க. நம்ம டூவும் அவனோட ஃபாதர்ஸான கோச்சையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்க அப்பாவுக்கு ஏதோ ஒரு சின்ன மாலை மாரி குடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த மாரி பேரண்ட்ஸ் ஃபங்ஷன் போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ இதெல்லாம் தூரமா நிண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த நியூவோட அப்பா சொல்றாங்க, "ஏய் நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் ஒரு பெரிய ரைட்டர். நான் 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 எழுதின நாவல் வந்து 1,000,000 வரைக்கும் சேல்ஸ் ஆச்சு." அப்படிங்கிற மாரி அவர் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க, இங்க நியூ சொல்றான், "ஆமாமா இவர் எழுதின ஒரே புக் அது மட்டும் தான் 1,000,000 சேல்ஸ் ஆச்சு." அப்படிங்கிற மாரி அப்பாவோட இமேஜ டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. பாவம் நம்ம ஹீரோ மட்டும் இதெல்லாம் தனியா நிண்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா இந்த ஃபங்ஷன்லாம் முடிஞ்சோனே இங்க எல்லாரும் பேரண்ட்ஸ் நிண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம நியூவோட அப்பா சொல்றான், "உங்க பொண்ணு மேல எப்பவுமே ஒரு கண்ணு வச்சுக்கிருங்க. ஏன்னா அவ வயசு அப்படி." அப்படின்னு நியூ அப்பா சொல்ல, அதுக்கு சோமோட அப்பாவும் சொல்றாரு, "என் பொண்ண பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ அப்படிலாம் கிடையாது. அதுவும் இல்லாம சான் வந்து ரொம்ப நல்ல பையன். அவன் என்னோட பையன் மாரி. அவன் கூடவே அதுக்குதான் இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ! அப்படியா? சரி எங்களுக்கு தெரிஞ்சத சொன்னா கவனமா இருங்க." அப்படிங்கிற மாரி அவங்க எல்லாரும் ஆளுக்கு ஆளு ஒரு அட்வைஸஸ் பண்ணிட்டு போறாங்க. கடைசியில ஸ்கூல் முடிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் இத பத்தி அவங்க அப்பாட்ட கேட்கறாங்க. "எப்பா ஃபங்ஷன் முடிஞ்சோனே நீ அந்த மேம்ட்டயும் சார்ட்டயும் நீ என்னை பத்தி என்ன சொல்லிக்கிட்டு இருந்த?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணி பார்க்குறாரு. அதாவது அந்த ஃபங்ஷன் முடிஞ்சோனே இவரும் போய் அந்த டீச்சரையும், அந்த சாரையும் பார்த்து, "என் பொண்ணு தான் சோமு. அவ நல்லா படிக்கிறான்னு பார்த்துக்கங்க. அப்படியே அவளுக்கு ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் அதாவது இருந்தா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க." அப்படிங்கிற மாரி அவர் சொல்ல, அதுக்கு அவங்களும் கண்டிப்பா சொல்லிர்றேன் நாங்க. அதுவும் இல்லாம எங்க ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இந்த மாரி விஷயத்துல நாங்க வந்து கண்டிஷன்லாம் இருப்போம் அப்படிங்கிற மாரி அவரும் சொல்றாரு. "ஏன்பா இந்த மாரிலாம் நீ போய் சார்ட்ட பேசுனியா?" அப்படிங்கிற மாரி நம்ம சோமுவும் கேட்க, "ஐயய்யோ! நான் அப்பலாம் பேசவே இல்லம்மா. சும்மா உன்னைய பத்தி நல்ல விதமா தான் சொல்லிட்டு வந்தேன். என் பொண்ண நல்லபடியா பார்த்துக்கிருங்க." அப்படிங்கிற மாரி அவரும் ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறாரு. அப்ப நம்ம சான்ஸ் சொல்றான், "வர சாட்டர்டே எங்க அப்பாவோட மெமோரியல் டேஸ் இருக்கு. அதுக்காக நான் போகணுன்ட்டு." உடனே இத கேட்டு நம்ம ஹீரோயின், "ஐயய்யோ! அன்னைக்கு தான் நம்ம 2வோட காம்படிஷன் இருக்குன்னு அங்க போணுமே. நான் வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டேனே." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்றான், "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ அங்கேயே போ." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "ஓ! அப்படியா? அப்பனா நான் அத முடிச்சுட்டு வந்துர்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே இங்க சானும் சரின்னு சொல்லிட்டு சாப்பாடு முடிச்சுட்டு, அவன் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து எழுதிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அப்பதான் விண்டோ வழியா நம்ம ஹீரோயின பார்த்தா, அவளும் ஏதோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி இருக்குது. "என்னது இவ படிச்சுக்கிட்டு இருக்காளா? ஆச்சரியமா இருக்கே." அப்படிங்கிற மாரி அவனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா இவளும் உட்காந்து நம்மளோட சாட்டர்டே அன்னைக்குன்ட்டு நம்ம 2வ வந்து ஷேர் பண்றதுக்காக அவன மாரியே ஒரு டீ ஷர்ட்ல அப்படியே டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து சானோட அம்மாவும் வராங்க பால கொண்டுகிட்டு. "இந்தாப்பா பால குடி. ரொம்ப நாளாச்சு இந்த மாரிலாம் உனக்கு குடுத்து." அப்படிங்கிற மாரி. இவனும் சொல்றான், "வர சாட்டர்டே அப்பாவோட மெமோரியல் டே இருக்கு. வருவீங்களான்ட்டு." "நான் கண்டிப்பா வருவேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, சானும் ஓகேங்கிறான். சாட்டர்டேயும் வருது. சான் வந்து அந்த மெமோரியல் இதுக்காக அங்க போயிருக்கான். இதுங்க வந்து எல்லாருமே வந்து நம்ம 2வ வந்து ஷேர் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாரிலாம் வந்திருக்காங்க. காம்படிஷன் ஸ்டார்ட் ஆவறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் 2வ பார்த்துட்டு ரொம்ப ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுக்காக வரைஞ்ச அந்த டிராயிங் கிளாத்தையும் எடுத்து அவ ரொம்ப காட்ட, நம்ம 2 அத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். உடனே காவும் சொல்றா, "ஏய் இவனுக்கா இவ்வளோலாம் பண்ணியிருக்கியா? உனக்கு இதுக்கெல்லாம் எங்கடி நேரம்?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இங்க காம்படிஷனும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 2வும் நல்லா வின் ஆகி வரான். என்ன அவனால அந்த டைமுக்குள்ள வர முடியல போல இருக்குது. வின் ஆயிட்டாலும் அந்த டைம்ல ரெக்கார்ட வந்து அவன் பிரேக் பண்ணல அப்படிங்கிற மாரி அனௌன்ஸ் பண்ண, இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அவங்க அப்பாவுக்கு மூஞ்சே மாறிடுது. ஆனா இத பத்திலாம் 2 வந்து ரொம்ப பெருசா கவலைப்படல. அவனா ரொம்ப ஜாலியா, "ஏய் நான் ஜெயிச்சுட்டேன்." அப்படிங்கிற மாரி ஃப்ரெண்ட்ஸ்ட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து வந்தவங்க அப்பாவும், "ஆனா இது மட்டும் உனக்கு பத்தாது. இப்படி பண்ணியாக்கி உன்னால நேஷனல் காம்படிஷனுக்குள்ள நுழையவே முடியாது. ஏன்னா உன்னோட ரெக்கார்ட நீ வந்து பிரேக் பண்ணல. நீ டைம் ரொம்ப கூட எடுத்துக்கிட்ட." அப்படிங்கிற மாரி அவரும் கொஞ்சம் கோவமா பேசிட்டு போவ, இதெல்லாம் நினைச்சுட்டு கொஞ்ச நேரம் 2 அப்படியே கவலையா இருந்தவன், "சரி, சரி இவரு எப்பவுமே இப்படிதான்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடல எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு கையில குடுக்குறான். ஆனா ஹீரோயின் என்னன்னு கேட்டோனே, "இது உனக்காகத்தான்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் அவன மாரி வரைஞ்ச டிராயிங் கிளாத்தும் குடுத்துட்டு, "சரி இத நீ வச்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்றா. ஆனா அவனும் அத வாங்கி வச்சுக்கிறான். அதோட சரி, சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம சானோட டாடி மெமோரியல் இதுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு அங்க வர்றாங்க. இவனும் அந்த சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சானு. பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் ஓடி வரா. "உடனே நீ வந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமா நான் எப்படி வராம இருப்பேன்? நான் உன்ன எப்படி தனியா விடுவேன்?" அப்படிங்கிற மாரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, மத்த ஃப்ரெண்ட்ஸ் மாரும் வந்துர்றாங்க. "உடனே நீங்க எல்லாரும் வந்துட்டீங்களா?" அப்படிங்கிற மாரி சான் கேட்கறான். "ஆமா இனிமே நம்ம எல்லாரும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ்ல உங்க அப்பா நினைவு நாளுக்கு நாங்க எப்படி வராம இருப்போம் வாங்க." அப்படின்னு சொன்னோனே, ஆனா சானும் சந்தோஷப்படுறான். அந்த இறுதிச் சடங்கு நல்லபடியா முடிக்கிறாங்க. ஆனா என்ன அவங்க அம்மா தான் வரல போல இருக்குது. ஆனா அத நினைச்சு அவன் பெருசா வந்து வருத்தப்படல. ஏன்னா இது தெரிஞ்சது தானே அப்படிங்கிற மாரி. இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அவனுக்காக ஏதோ ஸ்டீமர் எக் அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்வீட் செஞ்சுகிட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மா வந்துட்டு, "அடி பாவி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என் கிச்சன போட்டு இப்படி நாஸ்தி பண்ற." அப்படின்னு கேட்டோனே, "இல்லம்மா நான் புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உன் கிச்சன நல்லபடியா நான் கிளீன் பண்ணி குடுத்துறேன்." அப்படிங்கிற மாரி சானுக்கு பிடிச்ச அந்த எக்கு ஸ்வீட்டா தயார் பண்ணிக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம சானும் வந்து அவங்க அம்மாவோட பேக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இவங்களும் கேட்கறாங்க, "நீ என்னடா பண்ற?" அப்படிங்கிற மாரி. "இல்லம்மா நீங்க ஊருக்கு கிளம்புறோம்ல, அதுக்காக தான் பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நான் இந்த வாரம் ஊருக்கு போலன்னு அடுத்த வாரம் தான் ஊருக்கு போறேன்னு" அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் இவனுக்காக அந்த கேக்க கொண்டுகிட்டு இப்படி
வந்துகிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க 2 பேரும் உள்ள பேசிக்கிட்டு இருக்கிறத இவ வெளிய நிண்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. சானோட அம்மாவும் சான பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "சான், நீ இங்க இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா இருக்காது. உன்னோட ஃபியூச்சர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவன் அப்படியே ஃபிளாஷ்பேக்க நெனச்சு பார்க்குறான். ஒரு தடவ ஸ்விம்மிங் கிளாஸ்ல அவன் சின்ன வயசுல இருக்கல ஓடுவாங்க. விட்டுட்டு, "நீ வந்து இங்க ஸ்விம்மிங்லாம் முடிச்சுட்டு இரு, நான் அம்மா வந்து கூட்டிட்டு போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போவாங்க. அப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சு தான் வாழ்வாங்க போல இருக்குது. ஆனா ஸ்விம்மிங் கிளாஸ் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயும் அவங்க அம்மா வரமாட்டாங்க. பாவம் சான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வருவாங்க வந்துட்டு, "நானும் உங்க அம்மாவும் பிரிஞ்சு வாழ்றோம். என்னாலயும் உன்னைய கூட்டிட்டு போ முடியாது. எனக்கு நெறைய ப்ராப்ளம் இருக்கு. அதனால நீ அம்மாவோட தான் இருக்கன்னு. ஆனா நான் அப்பப்ப இந்த மாரி உனக்கு ஈவினிங் டைம்ல உன்னைய வந்து பார்த்துக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. நான் உன் கூட இருப்பேன்." அப்படிங்கிற மாரி அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க. இவன் அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக்க நெனச்சுக்கிட்டு, "இல்ல நீங்க என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குவான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, "பேசாம உன்னையும் நான் ஃப்ரான்ஸ் கூட்டிட்டு போயிடலான்னு இருக்கேன். ஏன்னா என்னால இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு வந்துட்டு போ முடியாது. உன் தம்பியும் படிக்க வேண்டியதா இருக்குது. அவனையும் பார்த்துக்கணும். அதனால நான் அங்கேயே இருக்கலான்னு இருக்கேன். அதனால நீனும் இங்கேருந்து வந்துரு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கு நான் சான்னு சொல்றான், "நான் எதுக்கும்மா வரணும் அங்க? என்னால வர முடியாது. எனக்கு இந்த ஸ்கூல், இந்த ஊர் தான் எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவங்க அம்மாவும் சொல்றாங்க, "நான் சொல்றத கேளு. நான் இதுக்கா எல்லா ஃபார்மும் ரெடி பண்ணிட்டேன். இதுல சைன் போடு. நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிரலாம். அதான் நல்லது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு நம்ம ஹீரோயின், "நீ என்னம்மா சொல்ற? நீ யார கேட்டு டிசைட் பண்ண இந்த மாரிலாம்?" அப்படின்னு அவனும் கோவமா கேட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம ஹீரோயினும் வெளிய நின்டு கேட்டுட்டு இருந்தவ, அப்படியே அந்த கேக்க அங்கேயே வச்சுட்டு அவனும் அப்படியே போயிறா. உடனே இவனும் அவங்க அம்மாட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே வெளிய வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த கேக் பிளேட் இருக்குது. உடனே இது யார் வச்சது அப்படின்னு எடுத்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் தான். "நான் தான் உனக்காக இந்த எக் பீட் பண்ணியிருக்கேன். இத சாப்பிட்டு பாரு." அப்படிங்கிற மாரி அவ எழுதியிருக்கா. இவனும் அத பார்த்துட்டு அப்படியே அந்த ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறான். அப்படியே அவனுக்கு அவங்களோட அப்பா ஞாபகம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும்னு அவங்க அப்பா தான் செஞ்சு குடுப்பாங்க போல இருக்குது. அப்பதான் அவங்க அப்பா மொத சொல்லியிருப்பாங்க, "நானும் உங்க அம்மாவும் பிரியலான்னு முடிவு பண்ணிட்டோம். இனிமே நாங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இவன் அழுகுவான். "அப்பா, உன்னைய பார்க்க முடியாதா? அப்ப எனக்கு இந்த ஸ்டீம் எக் யாரு செஞ்சு தருவான்ட்டு." உடனே அவங்க அப்பாவும் கேட்பாங்க, "உனக்கு இந்த டிஷ் வேணுமா? உங்க அம்மா முக்கியமா?" அப்படிங்கிற மாரி. "இல்ல, எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அதுக்கு அவங்க அப்பாவும் சொல்லுவாங்க, "ஆமா, நம்ம லைஃப்ல எது நம்மளுக்கு முக்கியமோ அதுதான் நம்ம யோசிக்கணும். அதுதான் நம்ம வேணும்னு நம்ம டிசைட் பண்ணணும். இப்ப நான் செஞ்சு தர இந்த கேக்க விட உங்க அம்மா தான் உனக்கு முக்கியம். அதே மாரி உன் லைஃப்ல உனக்கு எது முக்கியம்னு உனக்கு தோணுதோ, அத நீ டிசைட் பண்ணு. நீ எதுக்கும் அழுகக்கூடாது. அவன் கூட எப்பவுமே இருப்பேன்." அப்படிங்கிற மாரி அவங்க அப்பாவும் தைரியம் சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஊட்டி விடுவாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம சானு அப்படியே யோசனை பண்ணி பார்த்துட்டு, அதோட இவனும் எடுத்து அத டேஸ்ட் பண்ணி பார்ப்பான். "எங்க அப்பா செஞ்சது மாரியே இருக்குது. நீ இந்த டைம்ல எனக்கு குடுத்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சோமு." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயினும், ஐயோ! அவன் நம்மள விட்டுட்டு போயிருவானா? அவனும் பிரான்ஸ் போறானா? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் கவலையில அந்த விண்டோ வழியா நம்ம ஹீரோவ அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்குவா. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதோட நானும் கிளம்புறேன். நெக்ஸ்ட் பார்ட்ல இந்த டிராமாவ கன்டின்யூ பண்ணலாம். பாய்.